என்ன அடிக்கடி இவ்வளவு தூசம் ஆயிடுத? அக்கா எங்க அப்பா மல்லிகை காசு என்ன செஞ்சு? மல்லிகை காசா? தரம் போ. இப்போ என்ன செஞ்சு? என்னடா இது கதையா இருக்குது? உடனே விட தர முடியும்? என்னக்கா இப்படி பேசுற? ஒரு மாசம் கணக்கு தரவே இல்ல. கையில இப்ப காசு இல்ல, சம்பளம் வாங்க தரம் போ. போன வாரமா இப்படிதான் சொன்னீங்க, இந்த வாரமா இப்படிதான் சொல்றீங்க. டேய் இன்னும் தர முடியும், இல்லன்னா எப்படி தர முடியும்? ஃபுல்லா கெட்டு போன பொருளை கொடுத்துட்டு எப்படி பேசலாம் பாரு. கெட்டு போன பொருளா? என்னக்கா சொல்றான்? ஃபுல்லா கெட்டு போன பொருள் எல்லாத்தையும் குப்பையில தான் போட்டோம் உங்ககிட்ட வாங்கி. நீ சொல்றத நம்ப முடியாது. நான் எங்க அப்பா கூட்டினாரேன், எப்படி பேசுதுங்க பாரு. போட ஃபுல்லா கெட்டு போன பொருள் எடுத்து கொடுத்துட்டு காசு கேட்க வந்துட்டான். ஏய் என்ன கைச்சிங் கடையிலா? அந்த மல்லிகை கடைக்காரமாவும் வந்தான், காசு வேணுமா காசு. கால் மேல வச்சு தெத்த வேண்டியதானே அவனா? அந்த பாவம் இதுக்கு நமக்கு கெட்டு போன பொருள்னு சொல்லிட்டேன். நான் சொன்னா அதுக்கு அவங்க அப்பனை கூட ஒண்ணு போயிருக்கிறான். சரி போய் மளிகை சாமான் எதனா இந்த எடுத்து மண்ணு கலந்துரு. அதெல்லாம் கலந்து வச்சிருக்கிறேன், அவன் வரட்டும் தூக்கி காட்டலாம். நான் பஸ் ஸ்டாண்ட் மளிகை கல்ல கடன் கேட்டுக்கிறேன், 4 இருந்து வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க. யோ இந்த வாட்டி அந்த மளிகைல மளிகை வாங்கும் போது 2 மாசத்துக்கு சேர்த்து வாங்கணும்னா? அது யாரு வா 3 மாசத்துக்கு கேட்டுக்கிறேன், முனிசிபாலிட்டியில வேலை செய்யறேன்னு சொல்லிக்கிறேன். சூப்பரியா, தொல்லையே இல்ல 3 மாசத்துக்கு. என்னமா நாங்க கொடுத்த பொருள் கெட்டு போன பொருள்னு சொன்னியாம? கெட்டு போன பொருள் தான், வெறும் புழுவும் மண்ணு கல்லு தான் கிடந்தது. கல்லு மண்ணு புழு வேலைட்டு போய் சொல்ற? ஐயா என்ன வீட்டாண்ட வந்து கத்துற? உன்னெல்லாம் அப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும், பாவனும் விட்டுட்டான். 30 வருஷமா கடை வச்சுக்கிறேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்டே வந்ததே இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? அட உண்மையா சொல்றேன்ப்பா. யோ நான் ஊட்டான வந்து கட்டி கட்டுறா, உங்ககிட்ட போய் பொருள் வாங்கின பேரு கல்ல கட்சியா பல்லு போயிடுச்சு. என்னடா புதுசு புதுசா சொல்றீங்க? ஏய் நல்ல நம்மாட்டான், போய் அந்த கடி கத்துனு வா. இதோ எடுத்துட்டு வரேன். என்னடா நம்ம மளிகை பொருள் போய் கொலை சொல்றாங்க? நீ கடை குத்துக்க கூடாது, அது உன் தப்பு. கெஞ்சி கேட்டுதுன்னு குட்டேன், இப்போ பார்த்தா இப்படி பேசுதுங்க. யோ பெரிய பொருள் குத்துட்டானா, பல்லு ஒஞ்சு போச்சு, அதுக்கு நஷ்டத்துக்கு குடுத்துட்டு போயா. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, உங்க பேர்ல கேஸ் கொடுக்க போறேன். நீ என்ன கொடுக்குற? நான் கொடுக்குறவா, என் பல்லு உன்னால தான் போச்சுன்னு. நீ ஏன் அந்த ஆள்கிட்ட கத்துட்டு கிடக்குற? இங்க பாரு நீ கொடுத்த கடுக. என்ன இது ஒரு கல்லு மண்ணாகுது? நீ கொடுத்ததுதான். நான் கொடுத்துதா? என்னமா விளையாடுற? இது பரவாயில்ல, தோணும் ஒரு பிள்ளை இவ்வளவு பெரிய செங்கல் இருந்துச்சு. செங்கல்லா? ஆமாயா செங்கல் தான் இருந்துச்சு. அது எப்படி இருக்கு செங்கல்? நல்ல சிகப்பா 9 இன்ச்சு நீட்டு 3 இன்ச்சு அகலத்துல இருக்கும் செங்கல். அதான் அது இல்லம்மா, அது எப்படி தோரம் பருப்புல இருக்கும்? அது என்னமா நான் திருப்பி உட்கார வச்ச சொல்ற? நீ தான் சொல்லணும் அது எப்படி வந்துச்சுன்னு. டேய் அந்த கல்லு ஆலப்பிள்ள கல் இருந்துச்சோ அதே சொல்லு. அது சொல்ல மாட்டேன் பாரு. 8 இன்ச்சு ஆலப்பிளக்கு கல்லு கல்லுப்புல இருந்துச்சு. 8 இன்ச்சு ஆலப்பிள்ள கல்லு, அது எப்படி இருக்கும்? அதான் 8 இன்ச்சு அகலம், நீட்டு ஒரு 15 இன்ச்சு இருக்கும். அதான் அது இல்லம்மா, கல்லு உப்புல எப்படி கல்லு வந்துச்சு? அட நீ நம்மாட்டும் தான் அங்கே போட்டு வச்சுக்கிறேன். எங்க அது இருக்குது என்ன? இந்த கல்லா? அதே கல்லு தான், அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அரிசியில இருந்தது. எது இதெல்லாம் அரிசியில இருந்ததா? ஆமா பச்சை அரிசிலையும் புழுங்கரிசியில இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் காய்ச்சல் எப்படி இருக்கா? ஏய் நல்ல பாவம் விட்ட மாதிரி நம்ம தப்பு தான், இந்த மேல கேஸ் கொடுத்துடலாம். ஆமாங்க, உங்களுக்கு வேற பல்லு போச்சு, கேஸ் கொடுத்தே ஆகணும். பாக்க நம்ம திட்டு முஞ்ச போட்டுக்கின்னு வாடியா இப்ப போலாம். ஏமா உனக்கு மளிகை சாமான் கடை கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? கடம் பெரிய கடம் எங்க கிட்ட இல்லாத காசா? இப்ப கூட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில 3 மாசம் மளிகை சாமான் தரேன்னு சொல்லிருக்காங்க. அது என்னோட தம்பி கடையாச்சா? தம்பி கடையா? இப்பயே போன் பண்ணி உனக்கு தர வேணாம்னு சொல்றேன். ஏ பெருசு அவசரப்படாத, ஒரே ஒரு 2 கடை இருந்தா எப்படி வியாபாரம் ஆகும்? கொஞ்சம் டல்லா தான் ஆகும். உங்க தம்பி கடையை ஒழிச்சுட்டா உங்க கடை ஓகோன்னு போகல. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாருப்பா, கல்லு உண்டுது அது இதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல, உன் வியாபாரத்தை பெருக்கி தரோம். நீ என்ன சொல்ற? என்னடா சொல்றாங்க சொல்றதுக்கு? அப்போ சித்தப்பா கடைப்பா. இருக்கட்டும், அவங்க கடை கொஞ்சம் நம்ம கடை ஓஹோன்னு ஓடும் இல்ல. யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஊன்னு சொல்லிட்டா முடிச்சிடும் கதைய. பாரு இதுக்கெல்லாம் நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்களே முடிச்சுக்கணும். அதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்க தேவையில்ல. என் வீட்டுக்காருக்கு பல்லு போச்சு, அதுக்கு மட்டும் நஷ்ட ஈடு கொடு. அது எப்படி பல்லு போவோம்? ஏய் விடு, யோ நீ காசு தர போயா, நான் பாத்துக்கிறேன். என் தம்பி கடையை ஒழிச்சிடுங்க, நான் பணக்காரனா ஆயிடுவேன். கவலைப்படாத, நாங்க முடிச்சிடுறோம். எப்போ சித்தப்பா வரான்ப்பா? ஒளிஞ்சுங்க. நோ நாளைக்கு வந்து மளிகை சாமான் வாங்கிக்கோ, அப்பா கொடுக்க சொன்னிச்சு. சரிப்பா, உங்க பெரியப்பா எது மாதிரி கிடைச்சு? தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம் இங்கதான் ஒருத்த கிடக்குது. நீ சொக்க தங்கன்ற, ஆனா உன் பெரியப்பா பித்தளையா இருக்கிறாரே. என்ன இப்படி சொல்லுங்களேன்? நீ கம்முனு. என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. உங்க கடை ஒழிச்சு கட்டுறதுக்கு உங்க பெரியப்பா சதி போடுறான்.
நான் நம்ப மாட்டேன், அவரு தங்கமான மனுஷனாச்சே. நாங்க ஏப்ப போய் சொல்றோம்? உங்ககிட்ட மல்லிகை பொருள் வேண்டு வந்து மண்ணு கல்லும் கலக்கணுமா உன் பெரியப்பா சொல்றாரு. ஆஹா, நம்ப மாட்டேன். அட அங்கதான்டா ஒளிஞ்சு நிக்கிறானுங்க உங்க பெரியப்பா உங்க பெரியப்பா பையன். அப்படியா? போ போ சக்கராத போ. பெரியப்பா, வாப்பா. நீ என்ன பெரியப்பா புடிங்கினுங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போவா? அவங்க சொன்னதுன்னா உண்மையா? போய் 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 நம்பாத. அந்த பையன் உண்மைதான் பேசுவான். தம்பி அவர் சொன்னாரா இல்லையா? ஆமா, நான் வேணாம் தான் சொன்னேன். அவர் தான் பரவாயில்லன்னாரு. யோ பெரியப்பா, நான் உன்னை நோவோ நினைச்சேன்னா இப்படிங்கிற. இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்கப்பா, என்ன தப்பா நினைக்காத. எப்போ நான் சொன்னேன் சித்து போல எவ்வளவு பண்ண கூடாதுன்னு. கம்னரா, சுட்டு பையன் உங்க பெரியப்பா, அவன் சௌகாசமே வச்சுக்காத. உங்களுக்கு மளிகை பொருள் கொடுத்து தப்பாடா, என்ன ஓ பண்றீங்களாடா? யோ, அவங்க பண்றது கிடக்கட்டையா, உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சுல, உன்னுடைய மளிகை கடையை இன்னைக்கு அடிச்சு ஒடிக்கிறையா. தம்பி அந்த மளிகை கடை உடைச்சுனா அந்த மளிகை பொருள் மட்டும் எங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டா. எத்துக்கா, இப்பவே போய் உன் மளிகை கடையை ஒடிக்கிறையா. தம்பி எத்தனை போ இதாலே ஒடிக்கிறேன். ஐயோ, கடையை ஒண்ணும் பண்ணாதுடா. ஒடி. ஏய் வா, போற போக்கு பார்த்தா கடையை வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மளிகை சாமான் அள்ளின்னு வந்துடலாம். வாயா போலாம்.